بسم الله الرحمن الرحيم. وعد الله لا يخلف الله وحده ولكن أكثر الناس لا يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கின்றோமோ தொழுகைக்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் சொன்ன நிலையில் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வீட்டிருக்கின்றோம். அதானுக்கு பதில் சொன்னவர்களாக வந்திருக்கின்றோம். நானும் நீங்களும் அதானுக்கு பதில் சொல்லுவதற்காக வேண்டி வந்திருப்பது போன்று எங்களை சூழலிருக்கக்கூடிய இந்த மையவாடியில், இந்த கல்லறையில், மண்ணறையில் பலாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான சகோதரர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சத்தம் கேட்டிருக்கும். ஆனால் பதில் சொல்லிக் கொள்ள முடியவில்லை. அனைத்தை ஏற்று இங்கே வந்து உட்கார முடியவில்லை. அவர்கள் அவர்களுடைய உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவர்களுடைய இருப்பிடம் கொண்டோ சூனத்தின் பூங்காவாக இருக்கும். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பாராக. அப்படி இல்லை என்றால் அது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். இம்மா ரோபத்தும் கொண்டோ அது சூனத்தின் பூங்காவாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லுகின்றான், மனிதா, உங்களுடைய துடிப்பு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பேராசை, உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து திறமைகளும் எதுவரைக்கும் தெரியுமா? இந்த மன்னரையை சந்திக்கும் வரைக்கும் தான். உங்களை பராக்காட்டிவிட்டது. நீங்க ஏதோ ஒன்றில் இருக்கிறீங்க, உலகத்தை அதிகப்படுத்த வேண்டும், உலகத்தில் கோட்டைகள் கட்ட வேண்டும், ஒரு உலகத்தில் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த எண்ணங்கள் அனைத்தும், அந்த கோட்டைகள் அனைத்தும் எதுவரைக்கும் தெரியுமா? கபறுகளை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும். அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மற்றவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து 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 தன்னுடைய சொந்த எதிர்காலத்தை மறந்துவிட வேண்டாம். குழந்தைகளுடைய எதிர்காலம், குடும்பத்துடைய எதிர்காலம், பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம், என்னுடைய பரம்பரையின் எதிர்காலம் என்று சொல்லி பலரை பற்றி நாங்கள் யோசிக்கின்றோம், சிந்திக்கின்றோம், அதற்காகவே முன்னேற்பாடுகள் செய்து வைத்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய சொந்த எதிர்காலத்தை நாங்கள் மறந்து விட்டோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கின்றோம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? எனக்கு உங்களுக்கும் குறிப்பிடப்பட்ட நேரம் வந்துவிட்டால், நிச்சயமாக ஒரு நேரத்தை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு ரூஹ் ஊதுவதற்கு அல்லாஹ் ஒரு மலக்கை காட்டியது போன்று அந்த ரூஹை பறிப்பதற்கு அல்லாஹ் ஒரு மலக்கை காட்டி இருக்கிறார். இதைத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் சுபகுடைய தொழுகையில இமாம் கொடுத்து சஜதாவாக ஓடுவார். ஆனா துரஷ்டவசமான செய்தி என்னவென்று சொன்னால், ஓதப்படக்கூடிய எதுவுமே விளங்குதில்லை, அது புரியுதில்லை. ஏன் ஓடுகிறார்? வெள்ளிக்கிழமை காலையில் ஏன் சுருக்கு சஜதா ஓத வேண்டும்? வெள்ளிக்கிழமை காலையில் ஏன் சுருக்கு தஹர் ஓத வேண்டும்? அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த ரெண்டு சூறாவிலும் அல்லாஹ் மனிதனுடைய ஆரம்பத்தையும் மனிதனுடைய முடிவையும் சுட்டி காட்டுகிறார். மனிதா, உன்னை நான் தான் படைத்து உன்னுடைய தாயினுடைய கருவில் சிசுவில் இருக்கும் பொழுது ஊதுவதற்காக வேண்டி ஒரு மலக்கை காட்டிவிட்டு அந்த மலக்கு ரூஹ் ஊதினாவே நீ ஒரு மனிதனாக பிறந்து விட்டாய். ஆனால் அதே நாளில் பார்க்கும் வளர்க்கிறோமோ ஒரு மலக்கிற மௌத்தையும் சாட்டிவிட்டு உன்னுடைய ரூஹை எப்ப பறிக்கப்பட வேண்டும் என்பதால் அது நிச்சயம். விரும்பினோ விரும்பவில்லையோ எப்படி இருந்தாலும் மௌத்தாகத்தான் வேண்டும். அதுல மாற்று கருத்துக்கு யாருக்கு விட கிடையாது. இதுல இதுவரைக்கும் உலகத்துல யாருமே கருத்து சொல்லாத ஒன்றுதான் மௌத்து. நான் மௌத்தாகத்தான் வேண்டும். எப்படி மௌத்தாக போகின்றேன்? எங்க மௌத்தாக போகின்றேன்? என்னுடைய மௌத்து எப்ப வரும்? அல்லாஹ் எந்த பூமியில நான் மௌத்தாகுவேன் என்பது யாருக்கும் தெரியாது. இது அல்லாஹ் தன்வசம் மறைத்து வைத்திருக்கிறார். நேரம் காலம் வந்துவிட்டால், அஜல் முடிந்து விட்டால் போகத்தான் வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறார் சூரா யாசீன்ல, வளமையாக ஓதக்கூடிய சூரா, நான் பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம் பள்ளி வாசல்ல, இங்கதான் என்னுடைய ரூஹு போக வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறார், எந்த ஒரு
லாஸ்ட்வில்லும் சொல்றதுக்கு கூட சில கட்டங்கள்ல நேரம் கிடைக்க மாட்டார். மௌத்துக்கு புறம் நீங்க என்ன செய்யும்? நான் ஒன்றும் இல்லாம போறேன், வெறுங்கையிலே போக போகிறேன், ஏதாவது எனக்கு செய்யுங்கள் என்று சொல்லி கூட ஒரு வசியத்து செய்வதற்கு கூட அவகாசம் கிடைக்க மாட்டாது. கடைசி விருப்பம் என்ன தெரியுமா? பிள்ளைகளோட, குடும்பத்தோட, மனைவியோட வீட்டுக்குள்ளேயே மௌத்தாகுவோமே என்பதுதான் ஆசை. ஆனா பிளைட்ல 35,000 மணிக்கு மேல பறந்து கொண்டிருக்கிறோம், ஹார்ட் அட்டாக் வருகிறது, குடும்பம் யாரும் இல்ல, சொந்த பந்தம் யாரும் இல்ல, அனைவருமே தெரியாதவர்கள். ஆனா நாங்கள் விருப்பப்படுவோம் குடும்பத்துக்கு தான் போக வேண்டும். உங்களோட குடும்பத்தின் பக்கமாக போவதற்கு நேரம் அவகாசம் கிடைக்க மாட்டாது. குடும்பத்துக்கு மரண செய்தி மட்டும்தான் கிடைக்கும். யாரோ ஒருவர் தான் சொல்ல வேண்டும் இவருக்கு எப்படி மௌத்து வந்துச்சு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது நிச்சயம், இது சத்தியம். ஆனால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வரலாறு படைத்துக் கொண்டு ஆகிரத்தை மறந்துவிடக் கூடாது. மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை மறந்துவிடக் கூடாது. குர்ஆன் சொல்லுகிற சூரா அஹ்ஸாபுடைய ஆரம்பத்திலேயே நாம் ஓதுகின்றோம், அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ யுன்ஃபிகூன வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன என்று சொல்லிவிட்டு வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். உலக வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அடுத்த நாள் என்ன நடக்கும் அல்ல, அவருடைய தொழுகை எனக்கு தொலை கிடைக்குமா? சந்தேகம், சந்தேகம். ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து எல்லாம் ஆயத்தமான எத்தனையோ பேர் கபருக்கு வைத்தாங்க. ஹஜ்ஜுக்குரிய வீசாவும் வந்து விட்டது, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஆயத்தம், விருந்து சாப்பிட்டு விட்டாரு. ஆனால் ஹஜ்ஜு செய்ய கிடைக்கையில் அமுத்தாகி விட்டாரு. ரமலானுடைய காலத்துல பார்த்தோம், எத்தனையோ பேருக்கு பெருநாள் உடுப்பு வீட்டுல வந்து விட்டது. பெருநாள் உடுப்புகளை பெற்றோர்கள் வாங்கி வைத்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த உடுப்பு இருக்கிறது, ஆனால் அந்த பெருநாள் கொண்டாட கிடைக்க இல்லை, அவர்கள் கபருக்கு போய்விட்டார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மௌத்தை மறந்து வாழாது. மௌத்தை மறந்து வாழ்ந்ததனுடைய விளைவுதான் பேராசை. பேராசை சமூகத்தினுடைய சீரழிவுக்கு காரணமாகிவிட்ட பேராசை. சின்ன சின்ன 29, 28, 30 வயது குழந்தைகள் எல்லாம், வாலிபர்கள் எல்லாம் அவசரமாக சம்பாதிக்க வேண்டும், ஏதாவது அடைய வேண்டும், உலகத்தில் கோட்டை கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன அட்டகாசம் எல்லாம் செய்தாங்க. ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய நாங்கள் எப்படி பெரும்பான்மை சமூகத்துக்கு முன்னால் தலைமுடிய வேண்டிய கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நேர்மையாக சம்பாதித்தால் அந்த நிலை ஏற்பட மாட்டார், அழகாக சம்பாதித்தால் அந்த நிலை ஏற்பட மாட்டாது, ஹலால் ஹலால் பேணி சம்பாதித்தால் அந்த நிலை ஏற்பட மாட்டாது. இன்னைக்கு நாட்டுக்கு இருக்கிற ஆகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது கிராமம் கிராமமாக, வில்லேஜ் வில்லேஜாக, ஊராக போய் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், குழந்தைகள் கட்டுப்பாடு இல்லாத குழந்தைகள், பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாது, பாடசாலை நிர்வாகம் அல்ல கை வைக்கிறது. எப்படி இது நடக்குது? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யாரு? நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்லுகிறார் தூக்கு தண்டனை, மரண தண்டனை என்பதாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பணம் எதற்கு? இந்த பணத்தால் என்ன செய்ய போகின்றோம்? இந்த பணம் என்னுடைய மௌத்துக்கு பிறகு எனக்கு பணம் கொடுக்குமா? இது வெறுமனே ட்ரக்ஸ் மட்டுமல்ல, இல்லீகலாக, முறைகேடாக, வட்டி அது பிரச்சனையே கிடையாது, துரோகம் பிரச்சனையே கிடையாது, ஏமாற்றம் பிரச்சனையே கிடையாது, லஞ்சம் பிரச்சனையே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். கொலை செய்து சரி சம்பாதிப்போம், கொலை செய்து சரி சம்பாதிப்போம் என்ற நிலைக்கு எங்களுடைய சமூகம் வந்து விட்டதா? அந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம். பெற்றோர்களே சிந்தியுங்கள், நண்பர்களே சிந்தியுங்கள். ஆகிரத்தை மறந்து விட்டோம், ரப்புக்கு முன்னால போய் நிற்க வேண்டுமே என்ற உணர்வை மறந்து விட்டோம். உலகத்துடைய பேராசை உள்ளத்திலே இடம் பிடித்து விட்டது. எப்படி சரி, என்ன செஞ்சு சரி? சுப்ஹானல்லாஹ். பணம் சம்பாதிக்க வேண்டும், ஆகிரத்தை மறந்து விட்டோம், ஆகிரத்துடைய நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், யஅலமூன, அவர்களுக்கு தெரியும், இந்த ஆயத்து எங்களுக்கு தானோ என்று யோசிக்க வேண்டும். யஅலமூன, அவர்களுக்கு நன்றாக தெரியும், வாஹிரன் மினல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய வெளித்தோட்டத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையுடைய வெளித்தோட்டம் உலமாக்க சொல்றாங்க, எதற்கு வெளித்தோட்டம் இருக்கிறதோ அதற்கு அந்த ரங்கமும் இருக்கிறது. எதற்கு வெளி இன்சைட் என்றிருந்தால் அவுட் சைடு இருக்கும். வெளிப்பக்கம் அவுட் சைடு எங்களுக்கு நல்லதாக தெரியும். பணம் உண்டா என்ன, கோல்டு உண்டா என்ன, சில்வர் உண்டா என்ன, டைமண்ட் உண்டா என்ன, கிளம்பு 7 காணியில போவது என்ன, கிளம்பு 7 ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறதா இஸ்லாமிக் எவ்வளவு போகும், அந்த அபார்ட்மெண்ட் எப்படிப்பட்டது, லக்ஸரியா, சூப்பர் லக்ஸரியா, சுப்ஹானல்லாஹ்.
இந்த உலக வாழ்க்கையினுடைய வெளித்தோட்டத்தை நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம், அறிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு வாகனத்துடைய பிராண்ட பார்த்தா அதுக்கு எங்களுக்கு விலை சொல்ல தெரியும். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். சின்ன குழந்தைகள் 10 வயசு 12 வயசு பிள்ளைகள் கூட வாகனத்தை பார்த்து விட்டு அந்த வாகனத்துடைய ஃபீச்சர்ஸ், இந்த வாகனத்துடைய பொறுமதி, இந்த வாகனத்துடைய டியூட்டி என்ன, சுப்ஹானல்லாஹ், இதை பெர்மிட்டுக்கு கொண்டு வந்த எவ்வளவோ, இதை நேரடியாக பிச்ச எவ்வளவோ, இதுல டீசல் என்ன வேலை, சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லுகிறது யஅலமூன ஸாஹிரன் மினல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய வெளித்தோட்டத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் வஹும் அனில் ஆகிரத்தி ஹும் காஃபிலூன், மௌத்துக்கு பிறகுள்ள ஆகிரத்துடைய வாழ்க்கையை பற்றி கேட்டா அதுக்கு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்கள்ல உருவான ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதர், தாபிஈன்களை சேர்ந்தவர். அவர்களை பற்றி தனி வரலாறு இருக்கிறது. ஒரு ஆத்மீக தந்தை. அவர்களுடைய வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஹதீஸ்களை போல் இருக்கும். ஆச்சரியமான வார்த்தைகள் சொல்லுவார்கள், ஆச்சரியமான ஆச்சரியமான கருத்துக்களை சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் சுப்ஹானல்லாஹ், எப்படித்தான் சொன்னார்களோ தெரியாது. சஹாபாக்களை கண்ணால் பார்த்தவர்கள், நபியினுடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்தவர்கள், மதீனா முனவ்வராவுடைய காட்சியை சூழலை கண்டவர்கள், அபூபக்கர் உமர் உஸ்மானுடைய அமீருடைய ஆட்சியாளத்தில் பிறந்து வாழ்ந்த சகோதரர், வாழ்ந்த மகான்கள் என்ன சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீதானியாக உலகத்தில் மக்கள் பிறப்பாங்க, சுப்ஹானல்லாஹ், எங்களை பார்த்துத்தானோ சொன்னார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வர இருக்கின்ற எங்களை பார்த்துத்தானோ சொன்னார் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் வரும் பின்னால அவருடைய கையில ஒரு தீனாரு காசை கொடுத்து, தங்க கட்டியை கொடுத்து, விஸ்தத்தை கொடுத்து, அவருடைய பொறுமதியை சேர்த்தால் அப்படியே அதை கையால பிடிச்சு பார்த்துட்டு, இது 18 கரெக்ட், இது 22 கரெக்ட், இது 24 கரெக்ட், இதனுடைய விலை இவ்வளவு தான் என்று சொல்லி தராசியில வச்சு சொல்லாம சொல்லுவார். அதுக்கு தராசி தேவையில்லை. அவருடைய பாலத்தை கையால பிடிச்சு பார்த்துட்டு நகங்களுக்கு இடையில வைத்து பார்த்து விட்டு சொல்லுவார், இதனுடைய பொங்கல் இவ்வளவு தான் என்று சொல்லி சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, அவருடைய பாரத்தை சொல்லுவாரு, அவருடைய பொறுமதியை சொல்லுவாரு. ஆனா அந்த மனிதனுடைய ஆக்கிரம் இருக்கிறது, அவனுக்கு தொலை தெரியாம இருக்கும், அவனுக்கு தொலை தெரியாம இருக்கும். முழு சபையார் நல்லாக தெரியும். அந்த கல்லை பார்த்துட்டு சொல்ல, இது இலங்கையினுடைய கல்லா, மடகஸ்காருடைய கல்லா, இது சுத்ததா, இது நெச்சுரலா, இது மெஷின்ல போட்டு பார்த்து சொல்றீங்க, கண்ணால பார்த்து சொல்றாங்க. ஆனா ரெண்டு ரக்காத்தை சரியா தொலை தெரியாது. ரொம்ப கவலையோட சொல்றேன். இந்த குறிப்பை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இது ஒரு குறிப்பாக சொல்லுகிறது, ஜனாசாக்களை கொண்டு வந்து வைத்தால் அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தினர் தான் ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல சின்ன திருத்தத்தை எடுத்துக்கோங்க. திருத்தம், ஏந்த ஜனாசாவை ஏந்த பிள்ளைகள் தான் தொழுவிக்க வேண்டும். அல்லாஹ் செய்வாங்க. ஒரு வாப்பக்கு முன்னால ஒரு புள்ள வந்து தக்பீர் கட்டினா அல்லாஹ் அந்த வாப்பட பாவத்தை ஏந்தால் அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை விட்டுத்தான் மாறார்கள். வலது ஒரு சாலையான குழந்தை வாப்பக்கு முன்னால் வந்து என்ன பெற்று வளர்த்து எனக்கு பேர் வைத்து என்ன உருவாக்கி அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இடத்துல என்ன விட்டு விட்டு இவர் போறாரே என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ஒரு புள்ள வாப்பக்கு முன்னால, தாய்க்கு முன்னால தக்பீர் கட்டினால் சுப்ஹானல்லாஹ் என்ன பாக்கியவரே. ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது பிள்ளையாக மட்டும் இருந்ததுக்கு ஏறாது. அந்த பிள்ளைக்கு தொழுகையினுடைய பருவு கருத்து, ஒவ்வொருடைய முறைகள், ஜனாபத்துடைய பிரிப்பினுடைய சட்டங்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மொழிச்சல், ஸலவாத்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஜனாதாவுக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகை, ஓத வேண்டிய துஆக்கள் பாடவிருக்க வேண்டும். அதற்கு பிறகு சலாம் கொடுக்கிற முறை தெரிய வேண்டும். ஜனாதா தொழுகையினுடைய முறைகள் தெரியாமல், ஒதுவினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாமல், சுப்ஹானல்லாஹ், குழந்தைகள் வந்து உங்களுக்கு முன்னால தக்பீர் கட்டினா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட குழந்தைகளா அநேகமான ஜனாசாக்களுடைய நிகழ்வுகள்
நடைமுறையில் இப்படித்தான் இருக்கும். எனவே ஜனாசாவுடைய தொழுகையில கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம், குழந்தைகள் தான் குடும்பத்தினர்கள் தான் தொழுவிக்க வேண்டும். ஆனா குடும்பமாக இருப்பது மட்டும் போதாது, அவருக்கு ஜனாசாவுடைய தொழுகை மட்டுமல்ல, தொழுகைகளுடைய சட்டத்திட்டங்கள் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். சுன்னத்தை தொழுகையை முடிக்கக்கூடிய கர்மங்கள், ஒருவனுடைய கடமைகள், ஒவ்வொரு எப்படி செய்ய வேண்டும், ஜனாபத்துடைய குடிப்பு, சுப்ஹானல்லாஹ், ஜனாபத்துடைய குடிப்பு. மாப்பிள ஜனாதாவை தொழுவிக்க வராரு, மகனுக்கு ஜனாபத்துண்டா என்னன்னு தெரியாது, மகன் ஜனாபத்துடைய குடிப்பு குளிச்ச நாள் கிடையாது. அப்படி ஒரு நிகழ்ச்சி வைத்து முழுக்கை ஜனாபத்தை குடிப்பை கடமையாக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பது அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் எந்த ஜனாதாவை தொழுவித்தா எப்படி இருக்கும்? எனவே அசல் பஸ்ர் சொன்னாங்க, கயாமத்துடைய நாள் கிட்டமாக குடிப்படித்தான் மக்கள் இருப்பாங்க. சங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவருடைய பாரத்தை சொல்லுவாங்க, அவருடைய பொறுமையை சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு 2 ரக்காத்து சரியா சொல்ல தெரியாது இருக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹதீஸ் இருக்கிறது. ஒரு ஹதீஸை கூட்டா கொண்டு வந்தார்கள். இன்னல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை பற்றி நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு ஆகிரத்தை பற்றி அறியாதவனை அல்லாஹ் கோபித்துக் கொள்கிறான். உலகம் நல்லவ தெரியும், ஆனா ஆகிரத்தை பற்றி தெரியாது. என்ற கபர் எப்படி இருக்கும்? அன்புக்குரிய நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜனாதாக்களுடைய வீடுகளுக்கு போய் பாருங்கள். ஒரு மையத்தை விழுந்து விட்டால் ஒரு 2 மணி நேரத்துக்கு தான் அந்த வீட்டில் பதட்டம். கொஞ்சம் அழுவாங்க, கலருவாங்க, சத்தம் வைப்பாங்க. 2 அவருக்கு தான் 2 மணித்தியாலத்துல அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே காம் டவுன் ஆகிடும், எல்லாம் அப்படியே அமைதியாகிடும். மனைவி அவ என்ன வயசுல இருந்தாலும் சரி, அவ திருப்திப்படுத்திக் கொள்வா. எஸ் மௌத்துல்லா எல்லாருக்கும் இருக்குதானே, இந்த ஹஸ்பண்ட் முந்தி பேசாரு. இந்த நாட்டில் இந்த உலகத்தில் 1000 லட்சக்கணக்கான விதவைகள் இருக்கிறாங்க. அந்த விதவைகள் நானும் ஒத்தராகிட்டேன். இந்த வாழ்க்கையை நான் இதுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளணும். எனக்கு ஹஸ்பண்ட் யாரும் இல்லை, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று சொல்லி அவவும் அவட மனசை திருப்திப்படுத்திக் கொள்வாங்க. அதுக்கு பிறகு அவவும் காமாகிடுவாங்க. அவன் சொல்லுவாங்க, மவுத்து இருக்குதானே, பேசாரு, நான் 2வது போனம் என்று சொல்லி அவ என்ன செய்வான்னா அவட மனசை செஞ்சு கொள்வான். பிள்ளைகள் கூட வாப்பா வாப்பா வாப்பான்னு சொல்லி இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட 2 மணிக்கு ஆகிறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் மனதை செஞ்சு கொள்வாங்க, என்ன செய்ய மௌத்து வந்துட்டு. இந்த நாட்டில் எத்தனை லட்சக்கணக்கான அனாதைகள் இருக்கிறாங்க. அந்த அனாதைகளை போல நாங்களும் ஒரு அனாதை. எங்களோட வாழ்க்கையை நாங்க பார்ப்போம். வாப்பதானே பேசாரு, நாங்க பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறோம், சிஸ்டர்ஸ் இருக்கிறோம், நாங்க இன்ஷா அல்லாஹ் சேர்ந்து வாழுவோம், சக்தி எழுப்புவோம் என்று சொல்லிவிட்டு அவங்களும் கேட்பாங்க. அடுத்த கேள்வி தெரியுமா? வாப்பவை பறக்கிறது கேட்க மாட்டாங்க, அவங்களும் கேட்பாங்க ஜனாதாவை பறக்கிறது தான். அவங்களும் கேட்பாங்க மையத்தை எப்ப கொண்டு போறதுதான். அவங்களும் சொல்லுவாங்க மையத்தை எப்ப குளிப்பாற்றுவோம் கேட்பாங்க. அவங்களும் கேட்பாங்க என் அன்பு வாப்பவை எப்ப குளிப்பாற்றுவோம் சொல்லி. நான் மௌத்த பத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உலக வாழ்க்கையுடைய வெறுப்பேற்படுத்த இல்ல, உலக வாழ்க்கை தேவை. ஆனா மௌத்த மறந்து சம்பாதிக்க வேண்டாம், மௌத்தை மறந்து வாழ வேண்டாம் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி சொல்றாங்க, உலகத்தை பத்தி நல்லத தெரியும், ஆகிரத்தை பத்தி தெரியாது. அது எப்படி தெரியுமா இருப்பாங்க? காலையில பகல் நேரத்துல சஹாபுல் அஸ்வாக் பஜார்ல நல்லத கரைப்பாங்க, நல்ல பாகை பண்ணுவாங்க, நல்ல மார்க்கெட்டிங் செய்வாங்க, நல்ல பிரசன்ட் பண்ணுவாங்க. பஜார்ல போனா அதாவது மண்ணை கட்டிய மண்ணை தங்கமா அவிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கலந்திருக்கும். அதே மனிதனுடைய ராவ பார்த்தா, இது நான் சொல்ற இந்த சர்தாரி ஆளம் சொல்றாங்க, இரவையில ஒரு குணமா இருப்பாரு, ராவத்தி குணம் அடுத்து கிடக்கிறாரு. அல்லாத கொஞ்சம் வணங்குவோமே, பிள்ளையெல்லாம் தூங்குது, இந்த பிள்ளைகளுக்கு என்ன துவா கேட்கணும், சகஜத்தை கெழுப்புவோமே, அல்லாவுடைய கதவை கொஞ்சம் தட்டுவோமே. அன்பு பெற்றோர்களே, உங்களோட வாழ்ந்து கொண்டு சொல்றேன், பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு பிறகு, பிள்ளைகள் வழி தவறி போனதுக்கு பிறகு, பிள்ளைகள் உங்களுடைய கன்சர்ன், உங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவர்கள் சுயமாக நிக்காது செஞ்சு கொண்டதுக்கு பிறகு நீங்க பட்ஜெட் கணக்கில பாடி கணக்கில கண்ணீர் கொட்டியும் எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டாது. நன்றாக புரிந்து கொண்டு பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு பிறகு, வழி தவறி போனதுக்கு பிறகு சுய விருப்பத்தில் அவர்கள் நிக்காது செஞ்சு கொள்ள போறாங்க. அவர்களுக்கு முஸ்லிம் தேவையில்லை, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த பெண்ணைத்தான் நான் காதலிக்கிறேன், அவன் தான் நிக்காக செய்ய போறேன் என்ற நிலைக்கு பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன அழுது என்ன
கொடுத்து என்ன குர்பானை கொடுத்து என்ன மாட்டு அரசு நடக்க போற ஒன்றும் இல்ல. அது முடிஞ்சு அது தான். ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பக்கெட் கணக்கில் வாழை கணக்கில் தண்ணீர் கொடுக்க தேவையில்லை. 2 சொட்டு தண்ணீர் அல்லாவுக்கு முன்னால கொட்டும், அது போதும். 2 சொட்டு தண்ணீர். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பிள்ளைகளை கொண்டு என்னுடைய கண்களை குளிர் வைப்பாயாக. இந்த பிள்ளைகளை கொண்டதை சோதித்து விடாதே அல்லாஹ். இந்த பிள்ளைகளை கொண்டு என்னுடைய மௌத்தை அழகாக்கி வைப்பாயாக அல்லாஹ். பிள்ளைகளுக்காக வேண்டி பிள்ளைகள் கெட்டு போறதற்கு பிறகு அழுது வேற இல்ல. பிள்ளைகள் நல்லா இருக்கும் பொழுது 2 சொட்டு தண்ணீர் கொட்டி ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. துஆ செய்யுங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பகலுக்கு பஜார்ல நல்ல ஒரு மார்க்கெட்டர், நல்ல ஒரு டாக்கர், நல்ல ஒரு ஆதித்தேசம் பண்ணக்கூடியவர், நல்ல பிரசன் பண்ணக்கூடியவர். ஆனா ராவையில பார்த்தா ஜீவத்தும் இல்லை, இரவையில நல்ல ஒரு குடமா இருக்கிறார். அதுக்கு பிறகு சொல்றாங்க இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, பகலுக்கு பார்த்தா கழுத மாதிரி, கழுத மாதிரி உழைப்பு செய்யறாங்க, முயற்சி செய்யறாங்க. சாப்பிட நேரம் இல்ல, தொட நேரம் இல்ல, குடும்பத்தை பார்க்க நேரம் இல்ல, பிள்ளைகளை பத்தி யோசிக்க நேரம் இல்ல. பகலைக்கு கழுதமாது. இது எந்த வார்த்தை அல்ல, இது சர்தாரை ஆளக்கூடிய வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள். துனியாவை பத்தி நல்லக தெரியும், ஜாஹிலுன் பில் ஆখিরাহ. அட எனக்கு இப்ப மௌத்து வந்தா என்ன நடக்கும், எனக்கு இப்ப மௌத்து வந்தா என்ன நடக்கும், நான் அழைக்கவா, அதை பத்தி தெரியும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் கோபித்துக் கொள்கிறார், அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சபிக்கிறார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாட்டில் இந்த 10% வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான, ஒரு மரியாதை நிறைந்த, ஒரு கண்ணியத்துக்குரிய சமூகமாக வாழணும் என்றால் ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? 2 விடயத்துக்கு நாங்கள் வர வேண்டும். அல்லாஹுவை நம்பி வாழ வேண்டும், ஆகிரத்துடைய சிந்தனை கொண்டு வர வேண்டும். ஆகிரத்துடைய சிந்தனை. வட்டிக்கு சைன் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, பேராவெடுத்து வட்டிக்கு சைன் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, இது எந்த வாழ்க்கையுடைய கடைசி சிக்னேச்சராக இருந்தா எப்படி இருக்கும்? இதுதான் இந்த வாழ்க்கையுடைய கடைசி சிக்னேச்சர். இந்த வட்டிக்கு சைன் பண்ணிட்டு வெளியே வரக்குள்ள நான் செஞ்ச கடைசி சிக்னேச்சர் அல்லாவோட யுத்தத்திற்கு. எத்தனையோ பேர் சிக்னேச்சர் பண்ணிட்டு மௌத்தாகி கபர்ல கூலிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானா, அதே பாவத்தை மன்னிப்பானா? எத்தனை பேர் இருக்கிறாங்க கடைசியாக பேசின வார்த்தை தீபத்து புறம் பேசினாங்க. மனித இறைச்ச சாப்பிட்டு பச்சலுக்கு இடையில அந்த இறைச்சி துண்டல்ல மாட்டிக்கொண்டிருக்குது. அவங்க அதை பேசிட்டு தெரியாம பேசிட்டனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ல நேரம் கிடைக்கல, அதுக்கு இடையில மௌத்து வந்துட்டு. அல்லாஹ் அந்த கட்டங்களை விட்டு பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் இடத்துல கேட்போம், யா அல்லாஹ், என்னுடைய கடைசி நாள் என்ன சந்திக்கிற முதலாவது நாள் தஹஜ்ஜத் தொழுத நாளாக இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதின நாளாக இருக்க வேண்டும், சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோட தொழுத நாளாக இருக்க வேண்டும், 4 பேருக்கு உன்னை பற்றி பேசின நாளாக இருக்க வேண்டும், 4 பேருக்கு நலவு செஞ்ச நாளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நாட்களாக நம்முடைய நாட்களை ஆக்கி வைப்பானாக, அதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்தருவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை வரலாறாக மாற்றிவிட்டு மௌத்தாக அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல, கொடுத்து விட்டு போவது மட்டுமே வரலாறு. விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல, கொடுத்து விட்டு போவது மட்டுமே வரலாறு. வாழ்ந்து விட்டு போவது வரலாறு அல்ல, பிறரை வாழ வைத்து விட்டு போவது மட்டுமே வரலாறு. நான் வாழ்ந்து விட்டு போனேன் என்றால் அது வரலாறு அல்ல, மிருகங்களும் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகிறது, பிறரை வாழ வைத்து விட்டு மௌத்தாகிறது மட்டுமே வரலாறு. அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய வாழ்க்கையாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய